அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த தனுவாஸ் 2023-24 கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் கவுன்சிலிங்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நடந்துக்கணும், கவுன்சிலிங்கு என்ன மாதிரிலாம் எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுரைகள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முந்தின வீடியோவில் பிபிஎஸ்சிக்கு நான் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் பிடெக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத அது இங்கிலீஷில் செலக்ட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் தமிழ்லேயும் பார்க்கலாம் இருக்குது. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. இதுக்கு முந்தின வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன். எப்படி கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது அண்டு எப்படி சாய்ஸஸ் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுரைகள் என்ன, அதுக்கு பிடெக் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இருக்கு இல்லையா. ஜஸ்ட்டு நான் இங்கிலீஷை கிளிக் பண்ணுறேன், இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறதுக்காக. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். பிடெக்கு கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, பிடெக்கில் 3 கோர்ஸை சொல்லியிருக்கேன். ஃபுட் டெக்னாலஜி, போல்ட்ரி அண்ட் டைரி டெக்னாலஜி. ஓகேங்களா. இதில் சேம் ப்ரொசீஜர் தான் பிபிஎஸ்சிக்கு என்ன இருக்கோ. இது எக்ஸ்ட்ரா ஆர் டிஃப்ரென்ஸு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது இது கீழே கூட கொடுத்துருப்பாங்க. இதில் செக் பண்ணி பாருங்களேன். என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் பர்சனலாக போகணும், 1 ஹவருக்கு முன்னாடியே போயிடணும். 1 ஹவருக்கு முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அந்த மாதிரி வந்திருக்குன்றதை நீங்கள் சொல்லணும். அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. அப்புறம் யார் அவங்க ரோல் நம்பரு சம்திங் எல்லா டீட்டெயில்ஸும், அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்ஸ் டீட்டெயிலு இது ரெண்டுக்கு ஒன்று தான். பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் இருக்கணும், மார்க் ஷீட்டு, டிசி, இது மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, சப்போஸ் இப்போ இதில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம். அந்த 7th பாயிண்ட் பாருங்களேன். அந்த நீங்கள் கோர்ஸ் எதாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காலேஜிலேருந்து இம்மிடியேட்டாக டிசி வாங்க வேண்டாம், சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் வேண்டாம். 1 டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். அப்போதைக்கு போனஃபைடு அங்கேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் பாருங்கள். அப்புறம் சீட் அலாட் ஆகிடுச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இம்மிடியேட்டாக ஃபீஸு பே பண்ணணும். இம்மிடியேட்டாகவும் பண்ணலாம், அதுக்கும் டைம் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபீஸ் வித்தியாசம் இருக்குது. அதுதான் மெயின் வித்தியாசம். பிபிஎஸ்சிக்கு வேறு ஃபீஸு, பிடெக்கு வேறு ஃபீஸு. அது 21,900 சம்திங் வரும் ஜெனரல் கேட்டகரிக்கு. இதில் பிடெக் கோர்ஸ் பார்த்திங்கன்னா 13,590 இந்த மாதிரி தான். மற்ற கேட்டகரிக்கெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு. யூஸ்வலாக டைம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 1 வீக்காவது டைம் கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே. அதுக்குள்ளார நீங்கள் சப்மிட் மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட்ஸ் ஆர் ஃபீஸையும் கட்டலை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த சீட்டு கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அந்த டைம்குள்ளார பண்ணலைன்னா. இந்த கவுன்சிலிங் நீங்கள் போகும்பொழுது ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போகலாம். ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக அப்ளிகன் போவீங்க, கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு போகலாம். இதுதான் பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த பிபிஎஸ்சி பிடெக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன வித்தியாசம்னா ஒரே விஷயம் ஃபீஸ் தாங்க. மற்றபடி அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று தான். இந்த இன்கம் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக கோத்ரூ பண்ணி எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் லைன் அப்படியே இந்த பாயிண்ட் வச்சு சர்டிஃபிகேட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுபடி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ.